அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கடகராசியில் இருக்கும் புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், ஜூலை 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். இந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். அங்கு குருவும் சூரியனும் ஒன்றாக பயணிக்கின்றார்கள். இதனை சிவராஜ யோகம் என்பார்கள். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் வலுவாக இருக்கிறார். இதனால் தொழில் உத்தியோகத்தில் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சனி 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக சஞ்சரிப்பதால் எந்த ஒன்றிலும் நிம்மதி இல்லாத நிலை உருவாகும். வருமானம் குறையும். வேலையில் பிரச்சனை அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். உடல்நிலையில் பாதிப்பு, விபத்து என மருத்துவ செலவு அதிகரிக்கும். 7இல் ராகு சஞ்சரிப்பதால் வாழ்வில் தடுமாற்றம் உண்டாகும். தவறான நபர்களின் பழக்கம் ஏற்பட்டு அதனால் அவமானத்திற்கு ஆளாக நேரும். சிலருக்கு சட்ட சிக்கலும் பொருளாதார இழப்பும் ஏற்படலாம். மிதுன குருவின் பார்வை 7ஆம் இடத்திற்கு இருக்கும் வரை ராகுவால் உண்டாகும் பலன்கள் மாறும். இந்த நேரத்தில் ஜென்மராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் போராட்ட நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் போகலாம். வழக்கமாக நடைபெற்ற வேலைகளில் கூட தடைகள் ஏற்படும். பொருளாதார நெருக்கடி அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இறங்கிய காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களின் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக ரீதியாக அதிகாரம் மிக்க பொறுப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. மேலும் தொழிலில் நல்ல ஏற்றம் உண்டாகும். உங்களின் புதிய முயற்சிகளை செயல்படுத்தி உயர்வை சந்திப்பீர்கள். தெளிவான சிந்தனையால் எண்ணங்களில் தெளிவு காணப்படும். உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருப்பார். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் உயர்வு காணப்படும். மேலும் தொலைதூர தொடர்புகளால் ஆதாயம் உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடும். வேற்றுமொழி மனிதர்களால் நன்மை பெறுவீர்கள். ஐடி, ஏற்றுமதி, இறக்குமதி, ரியல் எஸ்டேட், கலை, ஊடகம் துறைகளில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். 8ஆம் அதிபதி 13ஆம் இடத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பாராத நேரத்தில் திடீர் பணவரவு ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறும். மேலும் பழைய பாக்கி வசூலாகும். பங்கு சந்தை, லாட்டரி தொடர்பான முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். சகோதர வழி உறவுகளால் அனுகூலம் பெறுவீர்கள். குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். சமூகத்தில் உங்களின் பெயர் புகழ் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பயணங்களில் ஆதாயம் ஏற்படும். மேலும் சனி பகவான் வருகின்ற 13/7/2025 வக்ரமாக போகிறார். இதன் காரணமாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். மந்த நிலை குறையும். குரு தன் வீட்டை தானே பார்ப்பதால் காதல் உறவில் இனிமை கூடும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இன்ப அதிர்ச்சியான தகவலால் வாழ்க்கையில் உயர்வை காணப்போகின்றீர்கள். மேலும் புதன் பகவானால் வீண் விரயம் நிச்சயம் ஏற்படும். செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது சாமர்த்தியம். அஷ்டமசனியால் உத்தியோகம், தொழிலில் பணிச்சுமை, அலைச்சல், அழுத்தம் இருக்கும். மனதில் அவ்வப்போது சஞ்சலம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த சிம்மராசி மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்வில் நெருக்கடி வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் உங்களுக்கு இந்த
ஜூலை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். ஜென்ம ராசிக்குள் கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். ஏதோ ஒன்றை இழந்தது போல் மனம் தவிக்கும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். பணியில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும். பெண்களுக்கு உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றி மறையும். குருவின் சஞ்சாரகம் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுவதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வருவார்கள். உங்கள் செல்வாக்கு உயரும். இந்த சிம்மராசி பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நன்மையான மாதம். லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் ஞானக்காரகன் குருவும் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் யாவற்றிலும் வெற்றி உண்டு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட வேலைகள் வெற்றியாகும். மேலும் ஜென்ம ராசிக்குள் ஞான மோட்சக்காரகன் கேதுவும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பம் அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட்டு வம்பை நீங்களே விலைக்கு வாங்கும் நிலை ஏற்படும். எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றி உங்களை சங்கடப்படுத்தும். அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை 3, 5, 7ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியம் அதிகரிக்கும். என்ன வந்தாலும் அதை சமாளிக்கும் நிலை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். விவசாயிகள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது. பணியாளர்கள் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் யோகமான மாதம். உங்கள் ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். பணியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். கடன் தொல்லை மறையும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களின் இயக்கம் தீரும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு லாபஸ்தான குருவின் பார்வை உண்டாவதால் நண்பரால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். ஜென்ம ராசிக்குள் செவ்வாயும் கேதுவும் சந்திப்பதால் செயல்களில் தடை நெருக்கடி ஏற்படும். மனம் குழப்பம் அடையும். இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு உங்களை நீங்களே சங்கடப்படுத்திக் கொள்வீர்கள். உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். இளம் வயதினர் சிலருக்கு காதலால் பிரச்சனைகள் தோன்றும். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். ஆரோக்கியம் சரியாகும். சிறு வியாபாரிகளுக்கு வருமானம் கூடும். பணியாளர்களின் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராமநாத சுவாமியை வழிபட சங்கடம் மறையும். வல்லப கணபதியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.